ஆட்சியை வந்து ஆதரவு தர மாட்டேன்னு கலைக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். அப்படி ஒரு வேளை நடந்தா அதை விட பெரும்பான்மையை பெற்று அதை விட போர்ஸா வந்து உட்காரக்கூடிய ஜாதகம் இது. சனியுடைய சுபத்துவம் இருக்கும் பொழுதுதான் தலைவனை மக்கள் அவங்கள ஒருத்தனா பார்ப்பாங்க. அதுதான் விஜய் ஜாதகம். மக்களுடைய இப்பவும் பாருங்க, விஜய் வந்து யாரும் சிஎம்மா பார்க்க போறதில்ல, அவங்க வீட்டில் ஒருத்தனா தான் பார்க்க போறாங்க. 51 வருஷத்துக்கு முன்னாடி 20 நிமிஷம் இவர் கழிச்சு பிறக்கலைங்கிறதுக்கு யாருங்க உறுதி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுங்க. பிறந்ததே சனி திசையில தான் பிறந்திருப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. ஒரு வழியாக தளபதி விஜய் அவர்கள் பல தடைகளையும் தாண்டி முதலமைச்சராக ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பல தடைகளை தாண்டி ஜெயிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய கணிப்புப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாதங்களுக்கு முன்பே வந்து இவர் வந்து சிம்ம லக்னமாக இருக்கலாம் அப்படின்னு கணிச்சு இவர் வந்து வெற்றி பெறுவார், வெற்றிக்கு அருகாமையில் இல்லை வெற்றி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கூட இருக்கும். அந்த தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்க. ஜோதிட ரீதியாக சொல்லியிருப்பான், சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லாமல் அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் எல்லாத்தையும் லாஜிக்கலாக வந்து நான் சொல்லியிருப்பேன். ஜோதிட ஆர்வம் உள்ளவங்க போய் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. அது மாதிரி 2031 இவர் தான் சிஎம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அடுத்து ஆட்சி கலைன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கலையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடக லக்னம் சொல்லி அவங்க அம்மா ஒரு பேட்டியில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், அவங்க அம்மா ஒரு பேட்டியில் கடக லக்னம் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஜோதிடர், அவங்களுடைய ஜோதிடர் இருக்காங்க, அவரும் வந்து கடக லக்னம் சொல்கிறாங்களே. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம குருஜிட்ட அவங்க கொடுத்த ஒரிஜினல் ஜாதகத்திலையும் கடகலக்கணம் தான் வந்தது. 9/25 வந்து போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் வந்து 9:45 அப்படிங்கிற மாதிரி நான் மாற்றிருந்தேன். 20 நிமிஷம் மாற்றிருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற அந்த கடகலக்கணத்தில் வாய்ப்பே இல்லையே, அந்த கடகலக்கணப்படி வாய்ப்புகளே இல்லையே. இப்போ சிம்ம லக்னமானாதான் சூரியன் வந்து சனி கூட நெருங்கி கொஞ்சம் பாவத்துவ அமைப்புகள்ல இருந்தால் கூட ஒரு 11ஆம் இடத்துல இருப்பாரு, உபஜயஸ்தானத்துல இருப்பாரு, திக்பலத்துக்கு அருகில இருப்பாரு, குருவுடைய ஓரளவு ஒளிய வேற அவர் பெறுவாரு, நட்பு வீட்டுல இருப்பாரு, வீடு கொடுத்தவன் ஆட்சியா இருப்பாரு, இத்தனை விஷயங்கள் இருக்கும். அப்படியே நீங்க கடகலக்கணமா பாத்தீங்கன்னா 12ல மறைவுல வேற இருப்பாரு. அப்போ வந்து அது வந்து டிராபேக் தான் ஆகும் ஒழிய இந்த மாதிரி முதல்வர் சீட்லாம் அவருக்கு கிடைச்சிருக்காதுங்க. இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா அவருடைய லக்னம் எப்படி இருக்குது? கடகலக்கணமாக இருந்தால் லக்னத்தில் வந்து சந்திரன் அமர்ந்திருப்பாரு, செவ்வாய் நீச்ச செவ்வாய் அமர்ந்திருப்பாரு. அவருடைய குணபாவகத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், சுபத்துவ சனி ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் தொடர்பு கொண்டது, லக்னத்தில் தொடர்பு கொண்டதுன்னா ஆன்மீக எண்ணம் இருக்கும், அவர் ஆன்மீகவாதி தான், பிடிவாத குணம் இருக்கும், பிடிவாதக்காரர் தான், நினைச்சதை அடைவாங்க, கடுமையாக உழைப்பாங்க, மன அழுத்தம் பிடிச்சவங்களா இருப்பாங்க, நினைச்சதை சாதிச்சே ஆகணும், மன அழுத்தம் பிடிச்சவங்களா இருப்பாங்க, பிரிச்சுவல் என்ன இருக்கும், பொறாமை குணமும் இருக்கதாங்க செய்யும், மறைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு சுபத்துவ சனி இல்லை, லக்னத்தை குருவும் தொடர்பு கொள்றாரு, லக்னாதியும் குரு தொடர்பு கொள்வாரு, அதே மாதிரி லக்னத்தை சுபத்துவ சனி தொடர்பு கொள்வாரு, லக்னாதிபதியும் சுபத்துவ சனி தொடர்பு கொள்வாரு. நம்ம என்ன ஒரு கருத்து சொன்னாலும் அவங்க உடனே ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மறைக்கப்பட்டிருக்கும் சுபத்துவ சனி, பாவத்துவ சனி வெளிப்படையா தெரியும், இது வந்து மறைக்கப்பட்டிருக்கும். அதில் உள்ள பிளஸ் தான் நம்ம எடுத்துக்கிடணும். பிளஸ் என்ன? நெஞ்செழுத்தம் பிடிச்சவங்க நினைச்சதை சாதிச்சே தீர்வாங்க, அமைதியா இருந்து சாதிப்பாங்க, அதுதான் மேக்சிமம். செவ்வாய் வேற மாதிரி சாதிப்பாரு, செயல்ல சாதிப்பாரு. சனி அமைதியா இருந்தே சாதிப்பாரு. அவங்கள வந்து நம்ம வந்து அழுத்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க, நெஞ்செழுத்தம் பிடிச்சாண்டா எவ்வளவு அமைதியா இருக்கான் பாரு, ஊம குசுமை இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைதியா இருந்தே சாதிக்கிற குணம். அதுக்கப்புறம் ஆன்மீக எண்ணம், எல்லா மதத்தையும் விரும்பக்கூடியவர், எல்லா மதத்தையும் வந்து அவர் நேசிக்கக்கூடியவர். அந்த மாதிரி இதில் வந்து நீங்க ஏன் அதெல்லாம் கவனிக்க தவறுறீங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சிம்ம லக்னத்துக்கு எல்லாமே மேட்ச் ஆகுது. அந்த நான் சொன்ன அந்த சூரியனுடைய சுபத்துவமும் மேட்ச் ஆகுது, சனியுடைய அந்த லக்ன தொடர்புகளும் மேட்ச் ஆகுது, எல்லாமே மேட்ச் ஆகும்போது இதெல்லாம் நீங்க கவனிக்க எப்படி தவறுறீங்கிறது எனக்கு வந்து தெரியலங்க சத்தியமா. ஒருத்தங்க சொன்னாங்கிறதுக்காண்டி நம்ம அதே ஜாதகத்தை பிடிச்சிக்கிட முடியாது, அது நம்மளுடைய லாஜிக்கே கிடையாது. நம்ம குருநாதர் அதை நம்மளுக்கு சொல்லியே கொடுக்கலையே. அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, சந்தேகப்படுங்க, எல்லா ஜாதகங்களையும் சந்தேகப்படுங்க. 20 நிமிஷம் தான், வெறும் 20 நிமிஷம் தான். 51 வயசு ஆகுது. 51 வருஷத்துக்கு முன்னாடி 20 நிமிஷம் இவர் கழிச்சு பிறக்கலைங்கிறதுக்கு யாருங்க உறுதி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுங்க. பிறந்ததே சனி திசையில தான் பிறந்திருப்பாரு, அவங்க அப்பா நல்லா தான் இருந்தாரு, சனி திசையில தான், அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் செய்யல. 11ஆம் இடத்துல உள்ள சனி தான். இதே இது கடகலக்கணமாக இருந்தால் அவருக்கு எப்படி வாய்ப்புகள் எப்படிங்க வரும்? யோசிச்சு பாருங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. சிம்ம லக்னமாக இருந்தால் தான் 6ஆம் அதிபதி 6ல் மறைஞ்சி 11ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் இப்படி உட்காந்துருப்பாரு. இப்போ சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, எல்லாமே அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் சொல்கிறீங்களே, வாய்ப்புகளே இல்லைங்க. அது வந்து நான் ஒத்துக்கிட மாட்டேங்க. ஒரு சிம்ம லக்னம் தான், அந்த சிம்ம லக்னப்படி அவர் வந்து இப்போ வின் பண்ணியிருக்காரு. இது என்னுடைய கண்டுபிடிப்புலாம் கிடையாது. ஜோதிட நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்றீங்க, ஜோதிட படிநிலைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுக்கப்புறம் ஜோதிட ஃபார்முலா நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி,
ஜோதிட விதிக்கு உட்பட்டு தான் நான் பலன் சொல்லியிருக்கேன். அவர் வந்து சிம்ம லக்னம் தான். இது நாளடைவில் போக போக உங்களுக்கே படிப்படியாக தெரிய ஆரம்பிக்கும். இப்பவும் ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் கசந்தால் கூட போக போக இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. ஒரு சிம்ம லக்னம் தான், 20 நிமிஷம் கழிச்சு பிறந்திருக்கலாம். அப்படி இருந்தால்தான் இவருக்கு அதிகாரப்பூர்வமான அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு சிம்ம வீடும் சிம்மாதிபதியும் பாதிச்சிருக்குதே அப்படிலாம் கேட்குறீங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா உதயநிதிக்கு பாதிச்சிருக்கும், ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். உதயநிதிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்ம வீட்டில் தான் சனி அமர்ந்திருப்பார். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். நம்ம அதை மட்டும் வச்சு கணிச்சிடக்கூடாது. சுபத்துவ சனி மக்கள்ல இருந்தே ஒரு தலைவனை உருவாக்குவார். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியனுடைய சுபத்துவம் மட்டும் போதாது. சூரியனுடைய சுபத்துவம் மட்டும் இருந்தால் அவரை வந்து மக்கள் வந்து தலைவரா பார்ப்பாங்க. ஆனா சனியுடைய சுபத்துவம் இருக்கும் பொழுதுதான் தலைவனை மக்கள் அவங்கள ஒருத்தனா பார்ப்பாங்க. அதுதான் விஜய் ஜாதகம். மக்களுடைய இப்பவும் பாருங்க, விஜய் வந்து யாரும் சிஎம்மா பார்க்க போறதில்ல, அவங்க வீட்டுல ஒருத்தனா தான் பார்க்க போறாங்க. அந்த பதவி அவருக்கு கொடுத்தது அந்த சுபத்துவ சனி தான். அந்த சுபத்துவ சனி தான் எளிய மக்கள், நலிந்த மக்கள்லாம் அவங்கள வந்து ஒரு தலைவனா பார்க்கறது, அவங்க வீட்டில் ஒருத்தனா பார்க்கறத கொடுப்பாரு. சூரியனுடைய சுபத்துவம் இல்லைன்னா பெரிய அதிகாரம் கிடைக்காது, உண்மைதான். அதே நேரத்தில் சனியுடைய சுபத்துவமும் அவருக்கு இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. ரெண்டுமே கலந்து இருக்க போய் தான் மக்கள் தலைவனா வந்து உருவாயிருக்காரு. இப்பவும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இதெல்லாம் நிலைக்காது, கொடுத்து கெடுத்துவார் சுக்கிரன் அப்படிலாம் சொல்லுங்க. கொடுத்துலாம் கெடுக்க மாட்டாருங்க. அது எப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்ம லக்னமாவே இருந்தாலும் 3ஆம் அதிபதி மாரகாதிபதியா வரக்கூடியவர் தான். வெற்றி ஸ்தானமும் அவர் தானே, அவரும் அதையும் அவர் தானே செய்யணும். இதுல நம்ம சுபத்துவ பாவத்துவத்தை தான் பார்க்கணும். 3ஆம் வீட்டோட தொடர்புல பாவத்துவமா இருந்தாலும் அவர் மாரக விளைவுகளை ஏற்படுத்துவாருங்க. அப்படி இல்லைன்னா ஏற்படுத்த மாட்டாருங்க. அந்த வீட்டுக்கு மறைஞ்சி பதவி ஸ்தானத்துல தான் உட்கார்ந்துருக்காரு, 10ஆம் இடத்துல. பதவி அவர் தான் கொடுக்கணும். அவர் பாவத்துவ அமைப்புகள்லேயே இல்லையே. கேது கூடலாம் அவர் இணையலைங்க. கேது கூட ஒருவேளை இணைஞ்சா கூட காரக நன்மைகளையும் ஆதிபத்த குறைபாடுகளையும் கொடுப்பாரு. ஆனா டிகிரி அமைப்புல வந்து நிறைய விலகி இருக்கிறாரு. நீங்க இதெல்லாம் மேட்ச் பண்ண தவறுறீங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும். பதவி அவருக்கு எப்பமெல்லாம் பிரச்சனை வரும், சனி என்னதான் இருந்தாலும் சுபத்துவமா இருந்தாலும் 6க்கு 6ல மறைஞ்சு உட்கார்ந்து இருந்தா கூட அவருடைய தசாபுத்தி அந்தார காலங்கள்ல சில பாதிப்புகளை சிம்ம வீட்டையும் சிம்மாதிபதியும் பாதிச்சிருக்கிறதுனால கொடுப்பாரு. ஆனால் குருவும் தொடர்பு கொள்றதுனால அது வந்து தற்காத்து கொள்ளப்படும். அதையும் மீறி அந்த சனியுடைய அந்தாரம் வந்து ஆரம்பிக்க போது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருடம் 1.5 வருடம் கழிச்சு வந்து அந்த சனியுடைய புத்தியே வருங்க. சனியுடைய புத்தி வரும் பொழுதும் இவருக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமானா அந்த சஷ்டாஷ்டக அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறதுனால, சஷ்டாஷ்டக அமைப்புகள் வந்து இல்லாமல் இருக்கிறதுனாலையும் கோச்சார ரீதி அப்போ இவருக்கு நடக்கிற அந்த தசாநாதன் சுக்கிரன் பாதிக்கப்படும் பொழுதும் சனி பாதிக்கப்படும் பொழுதும், அதே நேரத்தில் இவருடைய லக்னம் லக்னாதிபதிக்கு சொல்லக்கூடிய அதிபதியாக சொல்லக்கூடிய அந்த சூரியன், அதே நேரத்தில் அந்த பதவிக்கு காரக கிரகமான சூரியன் கோச்சார ரீதியாகவும் பாதிக்கும் பொழுது, தசாபதி கோச்சாரம் ரெண்டாம் மேட்ச் ஆகும் பொழுது ஏதாவது வந்து விளைவுகள் நடக்கலாங்க. அதாவது ஆட்சியை வந்து ஆதரவு தரமாட்டேன்னு கலைக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். அப்படி ஒரு வேளை நடந்தா அதை விட பெரும்பான்மையை பெற்று அதை விட போர்ஸா வந்து உட்காரக்கூடிய ஜாதகம் இது. விஜயுடைய ஜாதகம் சும்மாலாம் உள்ள ஜாதகம் கிடையாது. அதை விட போர்ஸா ரிட்டர்ன் கொடுப்பாரு, அதை விட போர்ஸா வந்து உட்காருவார். அந்த மாதிரி ஒரு ஜாதகம். அதனால நீங்க வந்து அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். அவருடைய ஜாதகம் வந்து நல்ல நிலைமையில இருக்குது. ஒருவேளை இவங்க மற்றவங்களாம் கணிக்கிறீங்களா, 1 மாசத்துல போயிருவாரு, 2 மாசத்துல போயிருவாரு, 3 மாசத்துல போயிருவாரு, அப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நீண்ட கால மக்களுக்கு வந்து அவர் நல்லது செய்வாரு. இதுல என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த சனியுடைய சுபத்துவம் அவரை வந்து நம்மளை விட்டு அந்நியப்படுத்தாது. நம்மளை விட்டு அவர் அந்நியப்படுத்தாது. நம்மள ஒருத்தனாவே அந்த சனியுடைய சுபத்துவம் காட்டும். நிறைய நல்ல குணங்கள் உண்டுங்க. அதாவது லக்னத்தை குரு தொடர்பு கொண்டுட்டாலே நிறைய நல்ல குணங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உண்டு. இதெல்லாம் மேட்ச் பண்ணியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னல அந்த வெற்றி ஸ்தானங்கள், கடக லக்னமாக இருந்தால் குருவுடைய புத்தி, கடக லக்னமாக இருந்தால் குருவுடைய புத்தி 6ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பாரு, பாக்கியஸ்தானத்துக்கு மறைஞ்சிருப்பாரு. அவர் தொடர்பு கொள்ற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இரட்டைப்படை வீடுகளாகவே வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து கவனிக்க வேண்டியது, ஒரு சிம்ம லக்னமாக இருந்தால்தான் நான் சொல்லக்கூடிய அந்த 8ஆம் வீட்டுக்கு மறைஞ்சி 5ஆம் அதிபதியாக செயல்படக்கூடியவர் 7ஆம் இடத்துல சமுதாய தொடர்பு, சமுதாய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்துல இருந்து அந்த 3ஆம் வீடு, லக்னம், 11ஆம் இடம் இதெல்லாம் வந்து தொடர்பு கொள்றதுனால தான் நான் ஆணித்தனமா சொன்னேன் ஒரு சிம்ம லக்னமாக தான் இருப்பாருன்னு. எல்லா விதத்திலையும் பொருந்தது. இதுக்கு மேலே நான் விளக்கம் கொடுக்குற மாதிரி இல்லை. காலம் பதில் சொல்லும். இவர் சிம்ம லக்னம் தான் அப்படிங்கிறதுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவருடைய ஆட்சி வந்து கலையாது. நீண்ட காலம் தமிழ்நாடு அரசியல ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருப்பாரு. அதையும் மீறி
எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்படி கொண்டு வந்தால் கூட அதை விட போர்ஸாக வந்து உட்காரக்கூடிய ஒரு ஜாதகம் தாங்க விஜயுடைய ஜாதகம். நீண்ட காலம் தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களை அவர் செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கும் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. நல்ல ஆட்சி செய்வார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வார் நம்புவோம். அவருக்கு வந்து கடவுள் துணை இருக்கட்டும். நான் மனமாற வணங்குற அந்த ஈசன் வந்து அவருக்கு வந்து நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும். தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு நல்லது வந்து நடக்கட்டும். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.